மனிதர்களான நாம நமக்கு பிடிச்ச ரொம்பவே அழகான ஒரு பகுதிக்கு போறப்ப கண்டிப்பா அந்த பிளேஸை போட்டோ எடுத்து வச்சுப்போம். பட் பூமியில மட்டும்தான் இந்த மாதிரி அழகான பகுதிகளை நம்ம கேப்சர் பண்ணி வச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த யூனிவர்ஸ்ல பெரும்பாலும் நம்ம பார்க்காத ரொம்பவே அழகான பல விஷயங்களை நம்ம அனுப்பின விண்கலங்கள் மூலமா கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுல ரொம்பவே 10 ரேரான போட்டோஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விண்கல் ஒரு பிளானட் மேல மோதலாம், இல்ல ஒரு பிளானட் இன்னொரு பிளானட் மேல மோதலாம். பட் ஒரு கேலக்சியும் இன்னொரு கேலக்சியும் மோதுனா எப்படி இருக்கும்? ஹபிள் டெலிஸ்கோப் தன்னோட ஏசிஎஸ்னு அழைக்கப்படக்கூடிய அட்வான்ஸ்டு கேமரா ஃபார் சர்வேஸ் மூலமா கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் எடுக்கப்பட்ட போட்டோவை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டு கேலக்சியோட டெயில் பகுதியும் பெருசா இருக்கிறதால இந்த வகையான கேலக்சிஸ்க்கு மைஸ் கேலக்சிங்கிற பேரும் இருக்கு. இந்த ரெண்டு கேலக்சிஸும் ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் ஆகிறப்ப எடுத்த இந்த போட்டோ 2002 எடுக்கப்பட்டது. பட் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் நாம இப்ப இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சிக்கும் ஏற்பட போகுது. நம்மளோட கேலக்சிக்கு பக்கத்து கேலக்சியான ஆண்ட்ரோமெடா 110 km/s ஸ்பீட்ல நம்மளோட மில்கிவே கேலக்சியை நோக்கி வந்துட்டு இருக்கு. பட் அதை பார்க்க நம்ம உயிரோட இருப்போமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். பிகாஸ் இந்த ஆண்ட்ரோமெடா நம்மளோட மில்கிவே கேலக்சியை வந்து அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி வருஷங்கள் ஆகும்னு சொல்லப்படுது. அந்த டைம்ல எல்லாம் நம்மளோட பூமியே இருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அந்த கொலிஷன் நடந்தா பூமியில இருந்து பாக்குறப்ப இரவு வானம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சோலார் சிஸ்டமோட மிகப்பெரிய பிளானட்டான ஜூபிட்டர் ஆராய்ச்சி பண்றதுக்கு நாசா மூலமா ஜூனோன்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு விண்கலம் அனுப்பப்படுது. அந்த ஜூனோ விண்கலம் மூலமா ஜூபிட்டரோட நார்த்தன் ஹெமிஸ்பியர் பகுதியை கேப்சர் பண்ண போட்டோ தான் இது. இந்த பிக்சர்ல நிறைய ஸ்பைரல் வடிவத்தை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஜூபிட்டரோட அந்த பகுதியில வீசிட்டு இருக்கிற புயல் தான். ஜூபிட்டர் ஒரு கேஸ் ஜெயண்ட் பிளானட், அதாவது வாயு கிரகமா இருக்கிறதால இந்த மாதிரி நிறைய புயல்கள் ஜூபிட்டர்ல எப்பவும் வீசிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட மில்கிவே கேலக்சி மாதிரியே பல வித்தியாசமான ஷேப்ல இருக்கிற கிட்டத்தட்ட 100 கோடி கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கலாம்னு நாசாவோட ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு கேலக்சிஸ் இருக்கே, நம்மளோட மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல இருக்கிற கேலக்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமியில இருந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கிற NGC224 ஆர் ஆண்ட்ரோமெடான்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கேலக்சி தான் நம்மளோட மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல இருக்கிற அதே சமயம் 2 மடங்கு மிகப்பெரிய கேலக்சி. ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட ஆண்ட்ரோமெடா கேலக்சியோட ஒரு பகுதியை தான் நீங்க இருக்கீங்க. இந்த போட்டோவை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட பக்கத்து கேலக்சில இருக்கிற நிறைய சூரியன்களை உங்களால கிளியரா பார்க்க முடியும். பட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெறும் கிராப் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் தான். இதுக்கான காரணம் ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட அந்த ஃபுல் இமேஜோட பிக்சல் மட்டுமே கிட்டத்தட்ட 150 கோடி பிக்சல். அதாவது இந்த ஃபுல் இமேஜை நீங்க கிளியரா பார்க்கணும்னா 600 HD டிவியை யூஸ் பண்ணாதான் உங்களால அந்த குவாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நாசாவால மென்ஷன் பண்ணப்படுது. சோ இந்த இமேஜோட HD லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி ஆண்ட்ரோமெடாவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த யூனிவர்ஸ்ல கிட்டத்தட்ட 100 கோடி கேலக்சிஸ் ஹபிள் டெலிஸ்கோப் மூலமா எஸ்டிமேட் பண்ணப்பட்டதுன்னு இதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம். அப்படி ஹபிள் டெலிஸ்கோப் தன்னோட அல்ட்ரா டீப் ஃபீல்ட் மூலமா இந்த யூனிவர்ஸோட டீப்பஸ்ட் விசிபிள் லைட், அதாவது யூனிவர்ஸ்ல அதிக தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒளியை வச்சு எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. இந்த போட்டோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விசிபிள் லைட்டுமே ஒரு கேலக்சி தான். மேலும் இந்த ஒரு போட்டோல மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கேலக்சிஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, இந்த 10,000 கேலக்சில எவ்வளவு நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு எத்தனை பிளானட்ஸ் இருக்கும்னு. பட் அவ்வளவு பிளானட்ஸ்ல கண்டிப்பா ஒரு கிரகமாவது நம்ம பூமி மாதிரியும் அங்க ஏதாவது ஒரு உயிரினம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி உங்க தாட்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம சோலார் சிஸ்டமோட இரண்டாவது மிகப்பெரிய பிளானட்டான சனி கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக கேசினி ப்ரோபுங்கிற ஒரு விண்கலம் அனுப்பி வைக்கப்படுது. இந்த விண்கலம் சனி கிரகத்தோட வளையங்களுக்கு கீழே அதோட ஆர்பிட்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்குது. இந்த போட்டோல சனி கிரகமும் அதோட வளையங்களும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். பட் இதே போட்டோல தான் இன்னொரு அழகான விஷயமும் ஒளிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த டாட்ல இருக்கிற ஒரு பையன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். வேற யாரு? நான் தான். அந்த டாட் வேற எதுவும் கிடையாது, சாட்டர்ன்ல இருந்து 120 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற நம்மளோட பூமி தான். நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேஸ், அப்படி இல்லைன்னா ஒரு அழகான பிளேஸ்க்கு போறப்போ கண்டிப்பா நம்மள யாரா இருந்தாலும் செல்ஃபி எடுப்போம். பட் மனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸுக்கு போய் செல்ஃபி எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம பூமியோட பிரதரான செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக நாசாவோட கியூரியாசிட்டிங்கிற ஒரு ரோவர் அனுப்பி வைக்கப்படுது. சோ இவ்வளவு பெரிய ஒரு பிளானட்ல தன்னந்தனியா இருக்கிற அந்த கியூரியாசிட்டி என்ன பண்ணுதுன்னா மண்ட் மெர்க்கோங்கிற ஒரு பாறைக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்குது. பட் இந்த செல்ஃபி எடுக்கிற போட்டோவை யார் கேப்சர் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த ரோவர் மொத்தமா 2 கேமராஸை யூஸ் பண்ணி தான் இந்த போட்டோவை எடுத்தது. அதாவது ஒரு கேமரா செல்ஃபி எடுக்கிறதுக்கும் இன்னொரு கேமரா அந்த செல்ஃபியை கேப்சர் பண்றதுக்கும். இந்த வீடியோ கிளிப்ல நீங்க ஒரு சூரிய உதயத்தை பார்க்கலாம். பொதுவா சன்ரைஸ்னாலே வானம் எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். ஆனா இங்க வானம் ப்ளூ கலரா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா
நீங்க பார்த்த இந்த சூரிய உதயம் பூமியில நிகழ்ந்தது கிடையாது, பூமியோட பக்கத்து கிரகமான செவ்வாய் கிரகத்துல நிகழ்ந்தது. 2005ல நாசாவோட ஒரு மார்ஸ் ரோவர் மார்ஸ்ல நிகழக்கூடிய ஒரு சூரிய உதயத்தை கேப்சர் பண்ணிருக்கு. சூரியன்ல இருந்து மார்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்கிறதாலையும் இதனால சூரியனோட சைஸ் ரொம்பவே சின்னதா இருக்கிறதாலையும் தான் செவ்வாய் கிரகத்துல சூரிய உதயம் ஏற்படும் போது அது ப்ளூ கலர்ல விசிபிள் ஆகுது. நம்ம பூமியோட துணைக்கோளான நிலவு பூமிக்கு நெருக்கமான ரேஞ்சில சுத்தி வரதால நிலவு நம்மளோட பூமிக்கு டைட்டலா லாக் ஆகியிருக்கு. அதாவது பூமியில இருந்து நிலாவோட ஒரு பகுதியை மட்டும்தான் இவ்வளவு நாட்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ நாம பார்க்காத நிலாவோட அந்த இன்னொரு பகுதி தான் டார்க் சைட் ஆஃப் த மூன் அழைக்கப்படுது. 2015ல நாசாவோட ஒரு கிளைமேட் அப்சர்வேட்டரி சேட்டலைட் பூமியில இருந்து சில மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறப்ப நம்ம பூமிக்கும் அந்த சேட்டலைட்டுக்கும் இடையில நிலவு கிராஸ் பண்றப்ப ஒரு கேப்சர் பண்ணிருக்கு. நிலவோட நாம பார்க்காத அந்த இன்னொரு பகுதியை எதுக்கு டார்க் சைட் ஆஃப் மூன் சொல்றாங்கன்னு இந்த ஒரு போட்டோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பூமியோட நார்த் மற்றும் சவுத் போலுக்கு போனீங்கன்னா அரோராஸ்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாதிரியான கிரீன் கலர் லைட்ஸை உங்களால பார்க்க முடியும். பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் காரணமா சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய சோலார் விண்ட்ஸ் பூமியோட அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் கூட கொலைட் ஆகி இந்த மாதிரியான கிரீன் கலர் அரோராஸா நமக்கு விசிபிள் ஆகுது. பூமியில இருந்து பாக்குறப்ப இந்த அரோராஸ்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பட் விண்வெளியில இருந்து பாக்குறப்ப இந்த அரோராஸ்லாம் எப்படி இருக்கும்? 2012ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியில உருவாகிற அரோராஸை விண்வெளியில இருந்து கேப்சர் பண்ணுது. பூமியில இருந்து அரோராஸை பார்க்கறதுக்கே அழகா இருக்கிறப்போ அதை விண்வெளியில இருந்து பார்க்கறப்ப இன்னும் அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். ஸ்பேஸ் சம்பந்தமான போட்டோஸ் இவ்வளவு இருக்கு, பட் விண்வெளியில இருந்து எடுக்கப்பட்ட முதல் போட்டோ எது? அக்டோபர் 24, 1946 ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட V2 மிசைல் மூலமா எடுக்கப்பட்ட இந்த போட்டோ தான் விண்வெளியில இருந்து எடுக்கப்பட்ட, அதுவும் பூமியோட முதல் போட்டோ. அதிகமான டெக்னாலஜி இல்லாத பீரியடுங்கிறதுனால இந்த விண்வெளியோட முதல் போட்டோவை நம்மளால பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுக்க முடிஞ்சது. பட் இந்த போட்டோவை எடுத்த வெறும் 49 வருஷத்துக்கு அப்புறமா 1995ல தான் ஹபிள் டெலிஸ்கோப் கிட்டத்தட்ட 10,000 கேலக்சிஸை ஒட்டு மொத்தமா படம் பிடிச்சது. நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க டெக்னாலஜியும் சயின்ஸும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. பட் இதையெல்லாம் அசால்ட்டா தூக்கி சாப்பிடுற மாதிரி ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் தன்னோட பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. எதுக்காகனா 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த யூனிவர்ஸையே உருவாக்குன அந்த பிக் பேங், அதுல இருந்து வெளிவந்த இந்த பிரபஞ்சத்தோட முதல் வெளிச்சத்தை கேப்சர் பண்ண போயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புவோம். இப்போ நாம பார்த்த இந்த 10 போட்டோஸ்ல உங்களுக்கு எந்த போட்டோ ரொம்பவே பிரமிப்பான ஃபீலை கொடுத்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்கை நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன்.